வணக்கம் மக்களே, அனைவரும் நல்லா இருக்கீங்களா? ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன். என்னால் மன நிம்மதியாக இருக்கவே முடியலைங்க. பூனைக்குட்டி போயிடுச்சு, அதுக்காக வருத்தப்பட்டேன். எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, கவலைப்படாதீங்கம்மான்னு. ஆனால் என்னதான் சொன்னாலும் என் மைண்டு அது எதை நோக்கி போகுதோ அது மட்டும் ரொம்ப முடியறதில்ல. இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்த யூடியூப்புக்குள்ளே எதுக்குடா வந்தோம், என்னத்தை எதிர்பார்த்து வந்தோம் அப்படிங்கிறது ஒரு மனசு இப்போ ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். இல்லை, என்னத்தை வச்சு பேசி நம்மகிட்ட என்ன இருக்குது, என்ன வச்சு டேலண்ட்டாக பேசி என்ன போட்டு போகிறோம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது தான் போட முடியும். அதுக்கு மேலே காமெடி எல்லாமே இருக்குது, காமெடியாக பண்ணலாம் போடலாம். மனசு ஒத்துக்கல என்னால். அந்த மனநிலை அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்ச நாள் சப்போர்ட் இருந்தது, ஏதோ பாட்டில் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் சப்போர்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. அப்படிங்கிற போது என்னால் எதுவுமே பண்ண முடியல. இன்றைக்கி உடம்பு என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னா, காலையில் 11:30க்கு தான் எழுந்திரிச்சேன். 11:30க்கு எழுந்திரிச்சு இப்போ தான் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் சேர்ந்து இப்போ தான் தயிர் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டேன். காலையில் காப்பி குடித்தேன். வாக்கிங் போகலை. தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பேட் கமெண்ட் போட்டுறாதீங்க. என்ன என் மனசு தாங்குகிற அளவுக்கு இது இல்லைண்ணா, அந்த வலிமை தாங்கக்கூட சக்தி இல்லாமல் இருக்குது. ஏன்னா எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருக்கும்போது ரொம்ப நொந்து நூலாகி ஒன்றுமெல்லாம் போயிட்டேன். எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு உடம்புல. இந்த வயசு இருக்கிறனால அப்போ ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பொண்ணு அது இந்த படிப்பு விஷயத்தில் அங்கே போக இங்கே போக ஓடியார் அதே சரியாக போயிடுச்சு. என்னால் இன்றைக்கி ஒரு ஸ்டெடியான ஒரு இதை செய்ய முடியல. துணிஞ்சு ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பேசாமல் இந்த வீட்டில் 10 வருஷம் ஆகுதுங்க. நான் இதே வீட்டில் தான் இருக்கிறேன். நான் இந்த புட்டைப்பருத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் போடல சவுக்கில் எங்கே போனாலும் வாடகை கொடுக்கணும். அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு சில பிரச்சனைகள் வந்தாலும் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, நீங்கள் ஏதோ இருக்கிற அவங்க வாடகை கொடுக்குற வீடு தானே, நான் ஊர் போகிற அன்றைக்கி மட்டும் போய்க்கிறேன், அது வரைக்கும் நீ விட்டுருங்க, எனக்கு உடல் நலம் என்னால் அந்தளவுக்கு சாமான்லாம் மாற்றி கொண்டு போகிற அளவுக்கு இது இல்லை அப்படின்னா. எல்லாத்துக்காட்டவும் ஒரு சில பேர் ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு எத்தனை கவலை ஏதாவது போட்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி போக மனசு வரமாட்டேங்குது. அந்த பூனைக்குட்டி வந்தது, அதை நான் ஹாப்பியாக பார்த்துக்கிட்டேன். அதுக்கு ஃபுட் ஐட்டம்லாம் தனியாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நார்மல் ஃபுட் எதுவும் எடுத்துக்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், கிரேவி, சிக்கன் கிரேவி. அது சிக்கன் கிரேவினா அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். அதனால என்னால் அதை ஸ்டடி பண்ண முடியல. அந்த சிக்கன் கிரேவி மட்டும் தனியாட்டு குடிச்சிட்டு விடுது. ஏன்னா ஒரு வாரம் சாப்பாடு இல்லாமதுனால ரொம்ப டயர்டாக தூங்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டா அது வந்துருச்சுனால எனக்கு சந்தோஷம் வந்திருக்கும்ல. என் அழுதுறதுக்கு அது வந்துருச்சு. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற கவலைகள், மனவேதனை, உடல் ரீதியான ப்ராப்ளம் எதுவுமே போகலை. எல்லாமே அப்படியே இருக்குது. எப்போ நினச்சாலும் கண்ணீர் வருது, அழுக வருது. ஏன் அப்படின்னா இது ஒன்று தனிமை மட்டும்தாங்க காரணம். நான் வேறு எதுவும் பெருசாக நான் இப்படி வரணும் அப்படி வரணும் என்றைக்குமே நான் ஆலோசனை பண்ணதில்லை. என் மனசுக்குள்ளே இருந்தது, இந்த கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும், நமக்குன்னு ஒரு சின்ன வீடு இருக்கணும் போதும். அந்த ஒரு சின்ன ரூம்பாக 10க்கு 10 ரூம்பாக இருந்தாலும் போதும் நம்ம பொழப்புக்கு. அதிலேருந்து நம்ம சொந்த வீடுன்னு சொல்லிப்போட்டு நம்ம இருந்துட்டு இருக்கணும். அந்த ஆசை மட்டும் இருந்தது இப்போ இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கடவுள் எனக்கு அதெல்லாம் கருணை காட்டல. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் விஷயத்தில் எனக்கு ரொம்ப நொறுங்கி போயிட்டேன் மனசு. அதனால் அடுத்து போய் நான் என்ன பண்ண போகிறோம், வயசாகி போச்சு. இதுக்கு மேலே நான் எடுத்து வீடு கட்டி வாசல் கட்டி அந்த ஆசையே எனக்கு இல்லைங்க. இருக்கிற காசையுமே இப்போ எங்கள் ஓப்பனாக சொல்லணும், என்கிட்ட இருக்கிறதுல நானாக செலவு பண்ணிட்டு போயிடுவேன். அப்படித்தான் இருக்கிறேன் நான். யாருக்காவது முடியல ஐயோ பாவன் தூக்கி கொடுத்து போட்டு போயிடுவேன். எங்கள் சின்ன பொண்ணு வீடு கட்டினா மட்டும்தான் நம்ம அதில் இருக்க முடியும். ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு எனக்காக உடனே வீடு கட்ட முடியுமா, அதுவும் கட்ட முடியாது. ரொம்ப மனசில் இனம் புரியாத வழிகள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. எதுக்கு இருக்கிறோம், சோர்வடைஞ்சு போயிடுறேன் ரொம்ப. எனக்கு என்னென்னே தெரியுமான்னுங்குது. உங்களுக்கு இந்த சேனல் சேல் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் இதை கொடுத்துடலாம். என்னால் ரன் பண்ணுறதுக்கு மைண்ட் இல்லை. அந்த ஒரு எனர்ஜி இதெல்லாம் போயிடுச்சு. சில இதனால் என்னது இல்லை, ஆட்டோமேட்டிக் எனக்கு அது வேண்டான்னு தோணுது. இது வேஸ்ட்டாக தானே போகும். எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ரோத் பண்ணி எவ்வளோ நைட்டு மகளும் லைவ் போட்டு கொண்டு வந்தாங்க. வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ்னால் சின்ன விஷயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு இது ரன் பண்ணுறதுக்கு எனக்கு மைண்டே இல்லை, வேண்டான்னு தோணுது.
கடவுள் அருளால் எல்லோரும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன். நான் எந்த ஆசையும் பண்ணல. ஆனால் அந்த மன நிம்மதி மட்டும் கிடைக்காம போகுது. இன்னும் கிடைக்காது. நானாக தேடிலாம் அது வந்து ரெடிமேட் வாங்கி வச்சுக்கவும் முடியாது. பார்ப்போம். உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா போதும். எல்லோரும் பார்த்துருக்கீங்க, ஆதரிச்சிருக்கிறீங்க. கொஞ்சம் பண்ணுங்கள். இந்த சேனல் மட்டும் எனக்கு யாருக்காவது வேணும் வாங்கிக்கோங்க. சரியா?